இந்த வீடியோல நம்ம 8th ஜியோகிராஃபில அதாவது 8th புவியியல் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்குமான கலைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 6th 7th பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புவியின் மேலோடு. சோ புவியின் மேலோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரஸ்ட்னு சொல்லுவோம். புவியின் மேலோடு கிரஸ்ட். சோ லாவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரிமலை குழம்பு. ஓகேங்களா? சோ எரிமலை குழம்பை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாவான்னு சொல்லுவோம். ஆல்ரெடி 7thலயே கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எரிமலை குழம்பு அப்படின்னா லாவா, பாறை குழம்பு அப்படின்னா மேக்மா. சோ மேக்மா அப்படின்னா பாறை குழம்பு. பாறை சுழற்சி என்பது ராக் சைக்கிள். சோ பாறை சுழற்சி என்பது ராக் சைக்கிள். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐசோதேர்ம். ஐசோதேர்ம்னா சமவெப்ப கோடு. ஐசோதேர்ம் என்பது சமவெப்ப கோடு. ஐசோக்ரைம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சராசரி வெப்பநிலை கோடு. ஐசோக்ரைம் அப்படிங்கிறது சராசரி வெப்பநிலை கோடு. ஐசோகல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசோகல் என்பது சம சூரிய வெளிச்சக்கோடு. சம சூரிய வெளிச்சக்கோடு ஐசோகல். அடுத்து பாத்தீங்கன்னா ஐசல்லோபார். ஐசல்லோபார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார் என்பது சம காற்றழுத்த கோடு. ஐசோபார் என்பது சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம மலையளவு கோடு. ஐசோஹைட்ஸ் என்பது சம மலையளவு கோடு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வெப்பம் கடத்துதல். ஓகேங்களா? சோ வெப்ப கடத்துதலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப கடத்துதலை வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் சொல்லுவோம். ஆவி சுருங்குதல். ஓகேங்களா? சோ திரவமாதல். ஓகேங்களா? சோ திரவமாதலை வந்து பாத்தீங்கன்னா கண்டன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டன்சேஷன் என்பது திரவமாதல். எதிர் சுழற்சி. எதிர் சுழற்சி என்பது எடிஸ். எதிர் சுழற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எடிஸ். ஈரப்பதம் பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஈரப்பதம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சூரிய கதிர்வீசல். சூரிய கதிர்வீசல் என்பது இன்சோலேஷன். ஓகேங்களா? சூரிய கதிர்வீசல் என்பது இன்சோலேஷன். அடுத்து கதிர்வீசல் ரேடியேஷன். ஓகேங்களா? சோ ரேடியேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர்வீசல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவி ஈர்ப்பு. ஆவி ஈர்ப்பு என்பது எவாபோட்ரான்ஸ்பிரேஷன். ஓகேங்களா? சோ எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆவி ஈர்ப்புன்னு சொல்றோம். நீர் திரவமாய் சுருங்குதல். நீர் வந்துட்டு திரவமாக சுருங்குதல் பாத்தீங்கன்னா கண்டன்சேஷன். ஓகேங்களா? சோ நீர் திரவமாக சுருங்குதல், திரவமாதல், நீர் திரவமாய் சுருங்குதல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டன்சேஷன். ஓகேங்களா? அடுத்து மழை பொழிவு. மழை பொழிவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா precipitation. precipitation அப்படிங்கறதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மழை பொழிவு. நீர் ஊடுருவல். நீர் ஊடுருவல் என்பது இன்ஃபில்ட்ரேஷன். ஓகேங்களா? சோ இன்ஃபில்ட்ரேஷன் தான் பாத்தீங்கன்னா நீர் ஊடுருவுதல். அடுத்து உட்கசிதல் பெர்குலேஷன். ஓகேங்களா? சோ உட்கசிதல் என்பது பெர்குலேஷன். உட்கசிதல் என்பது பெர்குலேஷன். அடுத்து நீர் வழிந்தோடல். ஓகேங்களா? சோ ரன் ஆஃப் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நீர் வழிந்தோடல். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அக்வஃபர். அக்வஃபர்னா வந்து பாத்தீங்கன்னா நீர்க்கோள் பாறை. அக்வஃபர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீர்க்கோள் பாறை. ஓகேங்களா? சோ இப்பதான் நம்ம இந்த எவாபோட்ரான்ஸ்பிரேஷன் இப்பதான் பார்த்தோம். ஆவி ஈர்ப்பு, இன்ஃபில்ட்ரேஷன்னா நீர் ஊடுருவல், பெர்குலேஷன்னா உட்கசிதல், புஷ்அப்ஷன்னா பொழிவு, ரன் ஆஃப்னா நீர் வழிந்தோடல். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இடம்பெயர்பவர். இடம்பெயர்வர்னா மைக்ரண்ட். ஓகேங்களா? சோ மைக்ரேஷன் சொல்லுவோம்ல, இடம்பெயர்வுனா மைக்ரண்ட். இடம்பெயர்பவர். குடியேற்றம் அப்படின்னா இமிகிரண்ட். ஓகேங்களா? சோ இமிகிரேஷன் தான் பாத்தீங்கன்னா குடியேற்றம். இமிகிரேஷன் குடியேற்றம். குடியேறுபவர்னா இமிகிரண்ட். ஓகேங்களா? சோ இமிகிரண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா குடியேறுபவர். எமிகிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிபெயர்தல். எமிகிரேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குடிபெயர்தல். எமிகிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிபெயர்தல். அடுத்து குடிபெயர்பவர். சோ குடிபெயர்பவர்னா எமிகிரண்ட். எமிகிரண்ட் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குடிபெயர்பவர் தான் எமிகிரண்ட். அடுத்து உந்து காரணிகள். உந்து காரணிகள்னா என்னது? புஷ் ஃபேக்டர்ஸ். சோ உந்துனா புஷ். ஓகேங்களா? சோ ஃபேக்டர்ஸ்னா காரணிகள். உந்து காரணிகள். அடுத்து இழு காரணிகள். இழு காரணிகள்னா புல்னா இழுக்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா புல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இழு காரணிகள். கால்நடையுடன் இடம்பெயர்வு. ஓகேங்களா? டிரான்ஸ்ஹியூமன்ஸ் அதான் வந்து பாத்தீங்கன்னா கால்நடையுடன் இடம்பெயர்வு டிரான்ஸ்ஹியூமன்ஸ். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நில அதிர்வு. சோ நில அதிர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எர்த்குவாக். நில அதிர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எர்த்குவாக். அடுத்து வெள்ளப்பெருக்கு. சோ வெள்ளப்பெருக்கு என்பது ஃப்ளட். வெள்ளப்பெருக்கு என்பது ஃப்ளட். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வறட்சி drought. சோ வறட்சினா drought. ஓகேங்களா? வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஃப்ளட், வறட்சினா drought. அடுத்து சுனாமி. சுனாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஆழிப்பேரலை. சுனாமி என்பது நீங்க சுனாமினே கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலை. ஆழிப்பேரலை தான் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா குவாட்டர்னரி ஆக்டிவிட்டிஸ். குவாட்டர்னரி ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் நிலை செயல்பாடுகள். ஓகேங்களா? சோ குவாட்டர்னரி ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது 4ஆம் நிலை செயல்பாடுகள். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் நிலை செயல்பாடுகள்னா குயினரி ஆக்டிவிட்டிஸ். 5ஆம் நிலை செயல்பாடுகள் என்பது குயினரி ஆக்டிவிட்டிஸ்.
தனியார் துறை என்பது பிரைவேட் செக்டர். ஓகேங்களா, தனியார் துறை என்பது பிரைவேட் செக்டர். அடுத்து கூட்டுறவுத்துறை என்பது கோஆபரேட்டிவ் செக்டர். கூட்டுறவுத்துறை என்பது கோஆபரேட்டிவ் செக்டர். தனியார் துறைங்கிறது பிரைவேட் செக்டர். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கான்டினென்ட். கான்டினென்ட் என்பது கண்டம். ஓகேங்களா, சோ கான்டினென்ட் என்பது கண்டம். அடுத்து நீர்ச்சந்தி. நீர்ச்சந்தி என்பது ஸ்ட்ரெயிட். நீர்ச்சந்தி என்பது ஸ்ட்ரெயிட். நிலச்சந்தி என்பது இஸ்துமஸ். நிலச்சந்தி அப்படிங்கிறது இஸ்துமஸ். ஓகேங்களா, கல்ஃப். ஓகேங்களா, வளைகுடா. கல்ஃப் என்பது வளைகுடா. அடுத்து பிளவு பள்ளத்தாக்கு. சோ பிளவு பள்ளத்தாக்கு என்பது ரிஃப்ட் வேலி. ரிஃப்ட் வேலிங்கிறதா பாத்தீங்கன்னா பிளவு பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். பவளப்பாறை. பவளப்பாறை என்பது ரீஃப். பவளப்பாறை என்பது ரீஃப். அடுத்து சிறு அருவி. சிறு அருவி என்பது கேட்டராக்ட்ஸ். ஓகேங்களா, சோ சிறு அருவி என்பது கேட்டராக்ட்ஸ். சுண்ணாம்பு பாறை தூண் அப்படிங்கிறது பினாக்கிள்ஸ். ஓகேங்களா, சோ பினாக்கிள்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுண்ணாம்பு பாறைகள். சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மணற்பாங்கான சமவெளி. ரெக்ஸ். ரெக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மணற்பாங்கான சமவெளின்னு சொல்லுவோம். ரெக்ஸ் என்பது மணற்பாங்கான சமவெளி. அடுத்து ஹமடா. ஹமடா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஹமடான்னு தான் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலைவன நிலப்பரப்பு. ஓகேங்களா, ஹமடா அப்படிங்கிறது பாலைவன நிலப்பரப்பு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பாலைவனச்சோலை. பாலைவனச்சோலை என்பது ஒயசிஸ். ஓகேங்களா, ஒயசிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாலைவனச்சோலை. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா புவிப்படம். சோ புவிப்படம் என்பது மேப். ஓகேங்களா, சோ புவிப்படம் என்பது மேப். புவிப்படவியல் அப்படிங்கிறது கார்டோகிராஃபி. ஓகேங்களா, சோ கார்டோகிராஃபி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா புவிப்படவியல். புவிப்பட அளவை அப்படிங்கிறது மேப் ஸ்கேல். மேப் ஸ்கேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புவிப்பட அளவை தான் மேப் ஸ்கேல்னு சொல்றோம். கேட்டஸ்ட்ரி. ஓகேங்களா, காணி புவி பதிவேடு தான் கேடாஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். கேடாஸ்ட்ரி அப்படிங்கிறது காணி புவி பதிவேடு. சோ அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா 8th இருக்கக்கூடிய புவியியல் தொடர்பான முக்கியமான கலைச்சொற்கள். சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 9th தொடர்பான ஜியோகிராபி தொடர்பான கலைச்சொற்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.